இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 புள்ளியில் ஒரு கோலம். 5 புள்ளி இடுக்கு புள்ளி 3ல் வச்சுக்கோங்க, 3ல் நிப்பாட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த 4 புள்ளி இருக்கு இல்லையா, இதில் கீழேருந்து இந்த 3 புள்ளிக்கு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்டர் புள்ளியிலேருந்து கிராஸாக இந்த புள்ளிக்கு, அதே மாதிரி இந்த சென்டர் புள்ளியிலேருந்து கிராஸாக, இப்படியே ஒரு சென்டர் புள்ளியிலேருந்தும் 3 புள்ளிக்கு கிராஸாக இப்படி லைன் எடுத்துகிட்டே போயிடுங்க. சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் அப்படியே இந்த பக்கத்து புள்ளியிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இது எந்த பொசிஷனில் இருக்கோ இதையும் அதே பொசிஷனில் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது இப்படி இருக்குன்னா இதையும் இதே டைரெக்ஷனில் இப்படி எல்லாத்தையும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணதை என்ன பண்ண போகிறோம், இந்த கோட்டோட சென்டர் புள்ளிக்கு அப்படியே இப்படி கனெக்ட் பண்ண வேண்டியதான். இது வந்து நார்மலாக நம்ம போடக்கூடிய ஒரு கோலம் தான். மெயினாக பிகினர்ஸ்க்கு தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இதை இப்படியே முடித்தாலும் முடிச்சிடலாம், இல்லை இந்த ஒரு கூம்பு மாதிரி வருது இல்லையா, இதுலேருந்து இந்த சென்டர் புள்ளிக்கு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க எல்லா பக்கமும். லைன் போட்டதுக்கப்புறம் உள்ளே இந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வருது இல்லையா, இதுக்கு மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி சென்டரில் எப்போதும் போல் டாட் வச்சுக்கலாம். அவ்வளோதான். சூப்பர்.